நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் குறித்த அந்த முக்கியமான செய்தியை தற்போது பார்ப்போம். திரையில் வரப்போகிறது, நேரடியாக திரைக்கு செல்வோம். அது என்ன செய்தி என்பது குறித்து தற்போது பார்ப்போம். பிரேக்கிங் செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு. நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். மிக முக்கியமான செய்தி நேயர்களே, தேர்தல் நேரத்திலே மிக முக்கியமான செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. நடிகரும் தாவேகா தலைவரான விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் நீதிமன்றத்தில் என்ற தகவல் வந்திருக்கிறது. இந்த தகவல் பல ஆண்டுகளாகவே இது கசிந்து கொண்டிருந்தது. இருவரும் ஒன்றாக இல்லை, தனியாக இருக்கிறார்கள். அவர் லண்டனில் வசிக்கிறார், விஜய் இங்கு தனியாக வசிக்கிறார் என்றெல்லாம் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திலே விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்ற அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கிறது. விஜயிடம் விவாகரத்து கேட்டு அவரது மனைவி சங்கீதா தற்போது மனு தாக்கல் செய்திருக்கார். 2 ஆண்டுகளாக விஜய் பிரிந்து வாழ்ந்த மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். மிக முக்கியமான செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். மிக முக்கியமான பிரேக்கிங் செய்திகள் ஒன்று, நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா விஜயிடம் இருந்து விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். மிக முக்கியமான செய்தியாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார். விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திலே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக விஜயை பிரிந்து அவருடைய மனைவி சங்கீதா தனியாக தான் இருந்து வருகிறார். லண்டனில் வசித்து வந்தார் என்று கூறப்பட்டது. என்றால் விஜயின் மனைவி சங்கீதா இருவரும் பல விழாக்களுக்கு ஒன்றாக வருவது வழக்கம். சினிமா திரைப்பட விழாக்கள் பல இருவரும் ஒன்றாக வருவார்கள். ஆனால் சில ஆண்டுகளாக இருவரும் ஒன்றாக வரவில்லை. அப்பொழுதே கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆனால் விஜய் யாரிடம் பேச மாட்டார் என்பதால் எந்த பெரிய தகவலும் வெளியாக இருந்தது. ஆனால் இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. இருவரும் பிரிய போகிறார்கள் என்றெல்லாம் விவாகரத்து கேட்க போகிறார் என்று தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவியாக இருக்கும் சங்கீதா தற்பொழுது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் திவ்யா, ஜேசன் என 2 குழந்தைகள் இருக்கிற ஒரு மகள் என 2 குழந்தைகள் இருக்கின்றன. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார். விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி அந்த மனு தாக்கல் செய்து அந்த மனு 20ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு கடந்த 24ஆம் தேதி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய்க்கு ஜேசன், சஞ்சய், திவ்யா என நடிகர் விஜய் சங்கீதா தம்பதியினருக்கு ஜேசன், சஞ்சய், திவ்யா என 2 குழந்தைகள் இருக்கின்றனர். தற்பொழுது அந்த விவாகரத்து என்பது தற்பொழுது மனு தாக்கலாக செய்யப்பட்டிருக்கு. ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணை எனவும் கூறப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே சென்னையில் தாக்கல் செய்திருந்தார்கள். தற்பொழுது அது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. வரும் 20ஆம் தேதி ஏப்ரல் 20ஆம் தேதி வரும் 20ஆம் தேதி அல்ல, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது மனு. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார். விஜயிடம் விவாகரத்து கேட்டு அவரது மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார். மிக முக்கியமான செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.